பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஆசீர்வாதத்தின் விதைகள். எனக்கன்பானவர்களே, உங்களுடைய தற்போதைய சூழ்நிலைகள் உங்களை தடுமாற செய்யலாம். உங்கள் எதிரிகள் உங்களை சோர்வடைய செய்யலாம். உங்கள் எதிர்கால கனவுகள் தகர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் போராட்டங்களில் நீங்கள் தனியாக இல்லை. தேவனே உங்களுக்கு அடைக்கலமாயிருக்கின்றார். தேவனே உங்களுக்கு மறைவிடமாயிருக்கின்றார். தேவனே உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றார். இன்று பலவிதமான சவால்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். இன்று எல்லா பக்கங்களிலிருந்தும் நெருக்கத்தை நீங்கள் சந்திக்கலாம். இன்று உங்கள் மனதில் பயத்தையும் குழப்பத்தையும் நீங்கள் உணரலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்கின்றது. சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். வேதத்தில் யோசபாத் ராஜா பல எதிரிகளால் சூழப்பட்ட போது என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பமும் கவலையும் அடைந்தார். ஆனால் அவர் தேவனை நோக்கி பார்த்தபோது அவரிடம் பயப்பட வேண்டாம் என்றும் போராட வேண்டாம் என்றும் சொல்லி அதற்கு பதிலாக துதிக்கும் குழுவை எழுப்பச் சொன்னார். ஆம், யோசபாத் கீழ்ப்படிந்து அப்படியே செய்தபோது அவர் எதிர்பாராத ஒரு பெரிய வெற்றியை கண்டார். ஆம், எனக்கன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வதால் உங்கள் போராட்டங்கள் ஜெயிக்கப்படும். உங்கள் கஷ்டங்கள் முடிவிற்கு வரும். உங்கள் காத்திருப்பிற்கு பதில் வரும். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்கு அடைக்கலமும் பெலனுமாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் பயமும் நெருக்கடியும் உமக்கு தெரியும். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் மறைமுகமான தாக்குதல்களிலிருந்தும் எங்களை தயவாய் காத்தருளும். ஆபத்து காலங்களில் எங்களுக்கு கேடகமாக இருந்து குழப்பமான நேரங்களில் தெளிவான ஆலோசனையை தந்து எங்களை நடத்தும். எங்கள் மனதில் இருக்கும் பயத்தையும் பதற்றத்தையும் நீக்கி உம்முடைய சமாதானத்தாலும் தைரியத்தாலும் எங்களை நிரப்பும். ஒவ்வொரு போராட்டத்திலும் நாங்கள் தனியாக இல்லை என்பதை உணர எங்களுக்கு உதவி செய்யும். உமது நிழலில் பாதுகாப்பாக இளைப்பாரி உம்மில் நம்பிக்கையுடன் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.